என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இந்த வாரம் பங்குச்சந்தை, வரும் வாரத்தில் பங்குச்சந்தை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். என்னோட வீட்டில் ஒரு கேமராவும் ஆஃபீஸில் ஒரு கேமராவும் இருக்குது. வீட்டில் இருக்கிற கேமரா ரிப்பேர் ஆகிடுச்சு. அது ரிப்பேருக்கு கொடுத்துருக்குறேன். 1 or 2 டேஸில் ரெடி ஆகிடும். ஸோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் ஆஃபீஸ் போகலை. ஸோ அதனால் ஆடியோ தான் போடுறேன். ஸோ மேபி அடுத்த வீடியோ கண்டிப்பாக வந்து வீடியோவாக இருக்கும், ஆடியோவாக இருக்காது. சரி, நம்ம சந்தையை பற்றி பார்த்துருவோம். போன வாரம் நடந்த சில முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்துருவோம். ஸோ நம்பர் 1, 6 வாரங்களாக தொடர்ந்து நம்முடைய பங்குச்சந்தைகள் இறங்கியிருந்தது. போன வாரம் 7வது வாரம். ஸோ 7வது வாரம் தொடர்ந்து பங்குச்சந்தைகள் இறங்கலை. போன வாரம் பங்குச்சந்தைகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்தது. இதுவரைக்கும் இந்தியாவில் 2 தடவை மட்டும்தான் 6 வாரங்கள் தொடர்ந்து நம்முடைய பங்குச்சந்தைகள் இறங்கியிருந்தது. அது 1 2013வது வருஷம், 2வது 2018வது வருஷம், இப்போ 3வது தடவை 2025 நடந்தது. நல்ல வேளையாக 7வது வாரமும் அது நெகட்டிவாக க்ளோஸ் ஆகலை. ஒரு வேளை க்ளோஸ் ஆகியிருந்தால் இது வந்து ஒரு இந்திய பங்குச்சந்தை வரலாற்றில் ஒரு ரெக்கார்ட் ஃபாலாக இருந்திருக்கும். இது வந்து 1. 2வது, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எஃப்ஐஐ அதிகமாக வந்து ஷார்ட் பொசிஷன் வச்சுன்னு வந்தது கிடையாது. அவங்களுடைய ஷார்ட் பொசிஷன் பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 90% அப்படிங்கிற அளவுக்கு போகும். ஆனால் இந்த தடவை எஃப்ஐஐயோடைய ஷார்ட் பொசிஷன் 92% இருக்குது. அது வந்து ஒரு விஷயம். 2வது விஷயம், தொடர்ந்து 92% ஷார்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களாக. இது வந்து ஒரு 2வது மிகப்பெரிய ஆச்சரியம். 3வது மிகப்பெரிய ஆச்சரியம், பொதுவாக ஏதாவது ஒரு பைனரி ஈவெண்ட், அதாவது ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி கொஞ்சம் ஹியூஜ் ஷார்ட் பொசிஷன் இருந்தாலும், ஒரு எலெக்ஷன் வருது, ஒரு வேளை ஹங் பார்லிமெண்ட்டாக வந்ததுன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பயத்தினால இருக்கும். ஆனால் இப்போ இந்த தடவை எந்தவித செய்தியும் கிடையாது, எந்தவித ஈவெண்ட்டும் கிடையாது. ஆனால் தொடர்ந்து பங்குச்சந்தைகள் அதிகமான பேரிஷ்னஸ், 92% ஷார்ட் பொசிஷன் அமாங் த ட்ரேடர்ஸ். ஸோ இது எல்லாமே எதை காமிக்குதுன்னா, ஓகே, நம்ம போன வாரம் கொஞ்சம் ரெக்கவரி காமிச்சாலுமே த ஒர்ஸ்ட் ஸ்டில் மே நாட் பி ஓவர் அப்படின்னு தான் நினைக்க தோணுது. இந்த அளவுக்கு ஒரு பெரிய நெகட்டிவிட்டி. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, போன அக்டோபர் மாதம் எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து பங்குகளை விற்க ஆரம்பித்தாங்க. ஒரு அளவுக்கு அதிகமாக, ஒரு கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு தொடர்ந்து விற்றாங்க. ஸோ அது விற்றதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 3-4 மாதங்களுக்கு கொஞ்சம் பை பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் பை பண்ணும்போது குறைவான அமௌண்ட்டுக்கு தான் பை பண்ணாங்க. செல் பண்ணும்போது அதிகமான அமௌண்ட்டுக்கு செல் பண்ணாங்க. பை பண்ணும்போது குறைவான அமௌண்ட்டுக்கு தான் பை பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஜூலை மாதத்துலேருந்து திரும்ப செல்லிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கு வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 70,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு பங்குகளை விற்றுருக்குறாங்க. ஸோ போன அக்டோபர்லேருந்து இன்றைக்கு தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் கோடி அதோட அதிகமாக பங்குகளை விற்றுருக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, S&P வந்து இந்தியாவை அப்கிரேட் பண்ணிக்கிறாங்கன்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, எஸ்ஐபி இன்ஃப்ளோ வந்து 28,000 கோடி, த ஹையஸ்ட் எவர் அப்படின்றாங்க. போன மாதம் மியூச்சுவல் ஃபண்டில் காசு உள்ளே வந்ததே 42,000 கோடி, ஹையஸ்ட் எவர் அப்படின்றாங்க. ஸோ இப்படி எல்லாமே வந்து நிறைய பல நல்ல செய்திகள் வந்தாலுமே இந்த எஃப்ஐஐ செல்லிங்கிறது குறையில. பங்குகள் வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ உலகத்திலேயே நம்முடைய பங்குச்சந்தை தான் ஆக மோசமான பங்குச்சந்தை இந்த வருஷத்தில். உலகத்தில் வேறு எந்த பங்குச்சந்தையுமே வந்து, நான் சொல்கிறது மேஜர் பங்குச்சந்தைகள், உலகத்தில் 200 நாடு இருக்குது, 200 நாடே நம்ம ட்ராக் பண்ண முடியாது. முக்கியமான பெரிய பொருளாதாரம் இருக்கிற எந்த நாடுமே, எல்லா நாடுமே வந்து இந்த ஆண்டு வந்து ப்ளஸில் தான் ட்ரெண்ட் நடக்குது. ஆனால் நம்ம மட்டும்தான் ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறோம். சரி, இப்போது இது என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை கார்ப்பரேட் ரிசல்ட் எல்லாமே ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ கார்ப்பரேட் ரிசல்ட்டு ரொம்ப மோசமாக இருந்தது அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்னா, மக்களுடைய வாங்கும் சக்தி குறைஞ்சிடுச்சா? இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 7 வருஷம் இல்லாத அளவு குறைவாக வந்திருக்கு அப்படின்றாங்க. 1.5% இல்லைங்களா? ஸோ இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்குது
அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம பெருமையா பேசினாலுமே, அதனுடைய தேர் ஆர் 2 சைட்ஸ் ஆஃப் எ காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, பொதுமக்கள் கிட்ட வாங்கும் சக்தியே இல்ல. இல்ல பொருள்களே வாங்கல. பொதுமக்கள் பொருட்களே வாங்கல அப்படின்னும்போது, எப்படி பொருட்களோட விலை ஏறும்? பொதுமக்கள் நெறைய பேர் வாங்குனா தானே டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமா இருந்தா தானே பொருட்களோட விலை ஏறும். ஸோ, ஒருவேளை டிமாண்டே இல்லையோ? அப்படிங்கிற ஒரு சந்தேகத்த இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா நமக்கு குடுக்குது. ஸோ, ஒட்டுமொத்தத்தில எஃப்ஐஏ வந்து இந்திய பங்குச் சந்தைக்கு எதிரா நிக்கிறாங்க. ரொம்ப பேரிஷா இருக்கிறாங்க. இதே போல 2019ல ஒரு தடவ நடந்தது. அப்ப என்ன பண்ணாங்க, திடீர்னு ஒரே நாள்ல வந்து கார்ப்பரேட் டாக்ஸ் வந்து 30%லேருந்து 22% அப்படின்னு குறைச்சிட்டாங்க. உடனே பங்குச் சந்தைகள் ஏற ஆரம்பிச்சது. அந்த ஒரு வெள்ளிக்கிழமை இது நடந்தது. அந்த வெள்ளிக்கிழமையும் பிளஸ் மண்டே அந்த 2 நாள்ல மட்டுமே பங்குச் சந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 10% அப்படிங்கிற அளவுக்கு பங்குகள் ஏறுச்சு. ஸோ, அதுதான் நான் வந்து சொல்லுவேன். இது வந்து ஒரு ஷாக் தெரப்பி. ஸோ, எஃப்ஐஐஸ் வந்து ரொம்ப டூ பேரிஷா இருந்தாங்கன்னா, நெறைய ஷார்ட் எக்ஸ்சேஞ்ச் இருந்தாங்கன்னா, இந்த ஷார்ட் செல்லர்ஸ ஒரு கோலம் பண்றதுக்காக ஒரு ஷாக் தெரப்பி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ, இப்போ நேத்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, தீபாவளி சமயத்தில நாங்க ஜிஎஸ்டிய குறைப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வர செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி 28% இருக்கிற ஜிஎஸ்டி 18% குறைஞ்சிரும். நான் அது குறைஞ்சதுன்னா நல்லது. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 10% ஆட்டோமேட்டிக்கா பொருட்களுடைய விலை தானா குறையும். பொருட்களோட விலை குறையும்போது இந்த டிமாண்ட் வந்து அதிகமாகும். ஸோ, இது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது எந்த அளவுக்கு ஆனா வந்து பிரைம் மினிஸ்டர் பேசும்போது அ ஜிஎஸ்டி குறைப்போம்னு மட்டும் தான் சொன்னாரே தவிர, அது 28% 18% ஆகும்னோ, அ பதினே பத 12% வந்து 5% ஆகும்னோ, அந்த மாரிலாம் எதுவும் சொல்லல. ஆ இப்போ நம்ம வந்து நிட்டி கிரிட்டிலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது என்னென்ன வெ உள் விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ நாங்க வந்து அ ப 18ன்றத எடுத்து விட்டுர்றோம். 5, 18 அப்படின்னு 2ஆ வச்சுர்றோம்னு சொல்லிட்டு, 12ல இருக்கிற பெரும்பாலான விஷயங்கள 18க்கு தள்ளி விட்டாங்கன்னா, அது டாக்ஸ் பர்டன் ஏத்த தான் செய்யும். ஸோ, நியாயமா பார்த்தா 12ல இருக்கிறது 5க்கு வரணும். 28ல இருக்கிறது 18க்கு வரணும். அதுதான் வந்து ஒரு விலை குறைப்பு. ஸோ, அதனால கொஞ்சம் பார்க்கணும். இதெல்லாம் வந்து என்ன பண்ண போறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆ சின் கூட்ஸுக்கெல்லாம் 40% அப்படின்னு செய்திகள் வருது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 50% இருக்கு. 28% பிளஸ் 22% செஸ்ஸு. ஸோ, இப்போ அது வந்து 40%ன்னு சொல்லியிருக்கிறாங்க சின் கூட்ஸ்ன்னு. ஆனா ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் வந்து அது எப்படி சின் கூட்ஸ்ல வரும்? புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கு கேடு. ஆனா ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ல டிராவல் பண்றது உடல் நலத்துக்கு கேடா? அப்படின்றது ஒரு கேள்வி வருது. சரி நாளைக்கு வந்து இது 50% 28 + 22ன்னு இருக்குது. அப்ப 28 18ஆ குறைச்சிட்டாங்கன்னா, அப்ப 18 + 22 அப்படின்னு இருக்கணும் அது. அப்ப அது 40 வரும். இல்ல அது 18 + 32ன்னு சொல்லி விட்டாங்கன்னா, ஆ அ திரும்ப அது 50ல தான் இருக்கும். ஸோ அதனால அந்த பிளஸ் செஸ்ஸுக்கு ஏதாவது கேப் இருக்கா? அப்படின்ற விவரங்கள்லாம் தெரியல. சரி நம்ம அத பத்தி ஒரு தனியாவே ஒரு வீடியோ போடுவோம். ஏன்னா இது வந்து அது ஜிஎஸ்டி பத்தி பேசுறதுக்கு உண்டான வீடியோ கிடையாது இது. ஸோ ஒட்டுமொத்தத்தில பங்குச் சந்தைகள் ரொம்ப பேரிஷா இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து ரொம்ப ஷார்ட் பொசிஷன் நெறைய வச்சிருக்கிறாங்க. ஆனா எப்பவுமே இந்த மாரி சமயங்கள்ல தான் ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும். ஒரு ஷார்ட் கவரிங் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த 2 வாரங்களுக்கு ஆ இந்த கடந்த வாரத்தினுடைய லோ அதாவது 24,335 கடந்த 2 வாரத்தினுடைய லோ. ஸோ அதுக்கு கீழ போகாது அப்படின்னு தான் நெனைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு பங்குச் சந்தைகள் வந்து ஒரு 24,300லேருந்து 25,000த்துக்குள்ளார அடுத்த ஒரு 8 ட்ரேடிங் செஷன் குறைஞ்சபட்சம் அடுத்த 4 ட்ரேடிங் செஷன். இந்த வாரத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு எக்ஸ்பைரிக்கு, வீக்லி எக்ஸ்பைரிக்கு. அடுத்த வாரமும் 4 நாட்கள் தான். ஏன்னா அடுத்த வாரம் வந்து அ கணேஷ் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி அது ஒரு நாள் லீவ் இருக்கு. ஸோ அதனால மொத்தம் 8 ட்ரேடிங் செஷன் இருக்கு இன்னையிலேருந்து இந்த எக்ஸ்பைரிக்கு. ஸோ 25,000 தாண்டிச்சுனால் ஓரளவுக்கு கொஞ்சம்
ஷார்ட் கவரிங் இன்னும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எஃப்ஐயோடைய ஷார்ட் பொசிஷன் கொஞ்சம் க்ளோஸாக மெயின்டைன் பண்ணணும். எஃப்ஐ செல்லிங்கும் கொஞ்சம் க்ளோஸாக மெயின்டைன் பண்ண வேண்டி வரும். ஸோ பொட்டென்ஷியலி நம்முடைய பங்குச்சந்தைகள் ஒரு நான் ஸ்டாப்பாக இறங்கிக்கின்னு இருந்தது. இந்த ஜிஎஸ்டி நியூஸு இதை டேர்ன் அரவுண்ட் பண்ணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு இந்த வாரம். இவ்வளோ நேரம் இந்த ஆடியோவை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி, வணக்கம்.